வணக்க மக்களே, நமது சஞ்சீவி மலையில் புதிதாக அவதரித்த அணையா விளக்கை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு. இது சாதாரண விளக்கல்ல. இந்த விளக்கு தூண் பிரதிஷ்டை பண்ணும்போதும் தீபத்தை ஏற்றும் போதும் சரி, பல அதிசயங்கள் நடந்தது. உண்மையான சம்பவங்கள் என்னவென்றால், விளக்கு ஏற்றும் போதும் மழை நின்றது, பிரதிஷ்டை பண்ணும்போதும் 1.5 மணி நேரம் மழை நின்றது. அதிசயமான ஒன்று. ஒரு மகா பெரிய சித்தர் ஒருத்தர் வந்து இன்னொரு சித்தருக்கு பரிசாக கொடுத்த 3 அபூர்வமான மூலிகைகள் மற்றும் பல பொருட்களை கொடுத்து ஆசீர்வாதம் செஞ்சாங்க. அந்த பொருட்கள் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம சஞ்சீவி மலையில் அணையா விளக்கு பிரதிஷ்டை பண்ணுறதுக்காக அந்த பொருட்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நல்ல முறையில் பிரதிஷ்டை பண்ணியாச்சு. நம்ம வேண்டது எல்லாம் நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு அதுக்கு பவர் இருக்குதுங்க. அது மக்களுக்காக நிறைவேற்றப்பட்டது. இந்த அணையா தீபமானது இங்கு இருக்கும் பல சித்தர்களால் உருவாக்கப்பெற்றது. இந்த கோவிலின் நிர்வாகத்தினர் ஒருவரின் மூலமாக தயார் செய்யப்பட்டு அங்கு வரும் பக்த கோடிகளின் ஒருவரின் மூலமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த அணையா தீபத்திற்கு 48 நாள் மண்டல பூஜை போல பூஜைகள் நடைபெறுகிறது. காலை 5 மணி முதல் 6 மணி வரை இந்த ஒரு மண்டலம் சுத்தமான தூய்மையான நெய் தீபம் மட்டுமே ஏற்றப்படும். இந்த கோவிலுக்கு மேலே சஞ்சீவிநாத சித்தர் அமர்ந்து தியானம் செய்த பாறை ஒன்று இருக்குங்க. அங்கே வந்து எல்லாரும் தரிசனம் செஞ்சு சிறிது நேரம் அமர்ந்து ஒரு 5 நிமிஷம் அவர் நினச்சி தியானம் செஞ்சுட்டு போங்க. நினச்ச காரியங்கள் நல்லபடியாக உடனே கைகூடும். அதே போல் சஞ்சீவிமலை அடிவாரத்தில் இருக்கிற சஞ்சீவிநாதர் சித்தர் ஜீவசமாதிக்கு மாதம் 2 முறை, அதாவது பௌர்ணமி அமாவாசை அன்று காலை 10 மணி முதல் 12 மணி வரை பூஜைகள் அலங்காரங்கள் நடத்தப்படும். பக்த கோடிகள் அனைவரும் கலந்து கொண்டு அருளாசி பெற வேண்டுகிறோம். இடம் இயேசை காலனி, ஆஸ்பத்திரிக்கு பின்புறம், சுனைக்கு பின்புறம், ராஜபாளையம். இங்குள்ள அணையா விளக்கை கும்பிட்டாலே போதுமானது. இங்கு உள்ள அனைத்து சித்தர்களையும் வணங்கியதாக அர்த்தமாகிறது. ஆகையால் அனைத்து சித்தர்களுடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். நன்றி.